அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கருத்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் தெரப்பில ஒரு ஃப்ளவரோட நேமு, அது எப்படி எமோஷனலா கனெக்ட் ஆகுது, அது நம்மளுடைய மனநிலை எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஃப்ளவர் நேம் வந்து மெமுலஸ். இதை ஒன் பை ஒன்னா நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. நம்ம ஒவ்வொரு ஃப்ளவரா பார்க்க போறோம். மொத்தம் நம்ம 38 ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் என்ன எமோஷனல் இருக்குது, நம்ம எப்படி மனசு பாதிக்குது, ஒன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எதுல அதிகமா பெர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்கிறோம், நமக்கு ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ளவர் நேம் வந்து மெமுலஸ். மெமுலஸ் அப்படின்னா காரணம் தெரிந்த பயம். இதை கீவேர்டு மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நம்ம பயம் அப்படின்றது எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயத்துலயுமே இருக்கும். யாருக்கு பயப்படுறோம், என்ன விஷயத்துக்காக பயப்படுறோம், அது நம்ம வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்ல ஃபெயிலியரை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கா அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு மாமா பெரியப்பா எல்லாம் பார்த்தா நம்ம வந்து பயப்படுவோம். அதே இப்ப நம்ம காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அந்த பயன்றது ப்ராக்டிக்கலா வந்து எதுக்காக, ஏன் அப்படின்றத இங்க நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண போறோம். அந்த பயம் நல்ல விஷயத்த கொண்டு போனுச்சு அப்படின்னா ஓகே. இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பாக்குறோம். கவர்மெண்டா இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த பயம் இருக்கிறதுனாலதான் நம்ம தப்புகள்லாம் பண்ணாம நம்மளை சேஃபா கொண்டு போகுது. அப்ப பயன்றது ஒரு சைடு நம்ம சேஃபா ஃபீல் பண்ணலாம். அது வந்து நம்ம பாசிட்டிவா லைஃப் வந்து சக்சஸா கொண்டு போனுச்சுன்னா ஓகே. அதே பயம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்ய விடாம ஒரு தடையா இருக்கும். நம்மளோட திறமையை வந்து வெளியில கொண்டு வராம அதுவும் ஒரு தடையா இருக்கும். சோ இது இப்படி ஒரு லைஃப் போகுது அப்படின்னா அதிகமா நம்ம ஃபெயிலியரை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாசிட்டிவ்ல அதிகமா இருக்கிறோமா, நெகட்டிவ்ல அதிகமா இருக்கிறோமா அந்த பயம் அப்படின்ற மனநிலையில. இதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ளவர் தெரப்பி வேணுமா வேண்டாமா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்க அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம். எடுக்கும் போது உங்களுக்கான பாசிட்டிவான மைண்ட் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பாசிட்டிவான லைஃப் உங்களுக்கு வரும். இது வந்து நம்ம அந்த ஃப்ளவர்னா என்ன, அதோட தியரிட்டிக்கலா அது எப்படி எமோஷனலி கனெக்ட் ஆகுது, எப்படி வந்து பாசிட்டிவ் கொடுக்குது, எப்படி நெகட்டிவ் கொடுக்குது அப்படின்றது பார்த்தோம். இது ரிலேட்டடா ஒரு கேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு அம்மா அப்பா தான் பையன் கூட வந்து வந்தாங்க நம்ம கிளைண்ட். பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, பையன் வந்து எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறான் அப்படின்ற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. என்ன சொன்னாலும் எந்த விஷயம் செய்ய சொன்னாலும் பயம் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்ன கம்ப்ளைண்ட்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க சைட்ல இருந்து கேட்போம். பேரண்ட்ஸ் கிட்ட தனியா கேட்போம், அதே மாதிரி பசங்க கிட்டே தனியா உட்கார வச்சு கேட்போம். கேட்கும்போது பசங்க கிட்ட கேட்கும்போது பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது, அதாவது இங்க டைரக்டா வர்ற கிளைண்ட் யாருமே வந்து எனக்கு பயம் இருக்கு அப்படின்றது சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனையா இருக்கு அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசும்போதுதான் அதுல இருந்து நம்ம எவ்வளோ என்ன மனநிலை இருக்குது, அதுல பயம்ன்றது எவ்வளவு அவங்க லைஃப்பை வந்து பாதிக்குதா இல்ல சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். அதுல பார்க்கும்போது அந்த பையன்கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கிறது வந்து அம்மா பையனை தனியா விட்டுட்டு போயிடுறாங்க, அதாவது டே டைம்லயே விட்டுட்டு போனாலுமே அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. இருட்டுன்னா ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பயம் வந்து அதிகமா இருக்கு, அதனாலேயே வந்து மார்க் குறைச்சலா எடுக்கிற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்க பையனை கூப்பிட்டு தனியா பேசும்போது அவங்க வந்து என்னென்ன விஷயத்துல பயம் வந்து அவங்களை பாதிக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதுக்கான ஃப்ளவர் தெரப்பி இந்த மெமுலஸ் அப்படின்ற ஃப்ளவரை நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்களோட அந்த செகண்ட் சிட்டிங் சேஞ்சஸ்ல வரும்போது பேரண்ட்ஸோட ஒரு என்னன்னா இப்ப பரவாயில்ல, இப்ப வந்து அந்த பயம்ன்ற ஒரு விஷயம் வந்து இல்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பையனை கூப்பிட்டு பேசும்போதும் இல்ல இப்ப வந்து இருட்டுல ஒரு லைட்டு போட சொன்னா கூட நான் போட மாட்டேன், பயமா இருக்கும், இப்ப நான் போடுறேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸ்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயன்ற விஷயம் நம்ம லைஃப்ல எப்படி இருக்குது, நம்ம ஃப்ளவர் தெரப்பி எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த இந்த மெமுலஸ்ன்ற ஃப்ளவர் வந்து பயத்துக்கான ஒரு ஃப்ளவர். இதை நம்ம எப்படி லைஃப்ல கொண்டு போறோம், அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும்.
ஆஹ் மனசை பத்தியான ஒரு கவிதை. பயம் உன்னை சோதிக்கும், தைரியம் உன்னை உருவாக்கும், இருள் போல பயம் வரும், ஒளி போல நீ இரு. மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்க ஹியர் மணிமேகலை.